அதே மாதிரி ஸ்லோ பண்ணிட்டு மூவ் பண்ணா ஜெர்க் ஆகுது சார். ஓகே. மாருதி ஏ ஸ்டார் வண்டியில் பிக்கப் இல்லை அப்படி தானே சார்? அதே மாதிரி மூவ் பண்ண ஆஃப் ஆகுதுங்களா? உதருது, ஜெர்க் ஆகுது. ஓகே சரிப்பா, ஸ்கேன் பண்ணுப்பா. இந்த வண்டியை ஸ்கேன் பண்ணினதில் சிலிண்டர் 2 மிஸ்ஃபயர் டிடெக்டர் காட்டுது. அதுவும் ஹிஸ்ட்ரியில் தான் இருக்குது. இப்போ இந்த வண்டியோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியாச்சு. ரியல் ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏசி போட்டிங்கன்னா ஆர்பிஎம் ஏறி 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 இறங்கும். இந்த மாதிரி ஆர்பிஎம் ஏறி ஏறி இறங்குதுன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இதில் எது ஒன்றாலும் ஃபால்ட் இருக்கலாம். என்னென்னா ஸ்பார்க் ப்ளக், இக்னிஷன் காயில், இன்ஜெக்டர்ஸு, த்ராட்டல் பாடி, தென் சிலிண்டர்ஸ், அதாவது இன்ஜின், இதில் எதோ ஒன்றாலும் இருக்கலாம். சரிங்களா? சில டைம் சில காரில் O2 சென்சார். ஓகே, ஸோ இவ்வளோ காரணங்களில் எதுன்னு பார்த்து டயக்னோஸ் பண்ணுறது ரொம்பவே சேலஞ்சு. சரிங்களா? அதுவும் வந்து ரொம்ப ப்ரீமியம் கார் இல்லாமல் இந்த மாதிரி பேசிக் லெவல் கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்காது ஸ்கேன் பண்ணுறது மூலிமா. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எல்லா ப்ராப்ளத்தையும் ஸ்கேன் பண்ணி ட்ரபிள் ஷூட் பண்ணிட முடியாது. ஆனால் ஸ்கேன் பண்ணாமல் எந்த வேலையும் ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா ஸ்கேன் பண்ணால் ஒன்று ப்ராப்ளம் என்ன தெரியும், இல்லை ஸ்கேன் பண்ணுறது மூலிமா எந்தெந்த ப்ராப்ளம் இதில் இல்லைன்னு முடிவெடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கேன் பண்ணுறது மூலிமா நம்ம என்ன முடிவு எடுத்தோம்னா, இதில் ECM ஃபால்ட்டு கிடையாது, சென்சார் ஃபால்ட் கிடையாது. லைக் கிராங்க் சென்சார், கேம் சென்சார், MF சென்சார், இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த சென்சார்லாம் ஃபால்ட் இல்லைன்னு முடிவு எடுத்துரும். அப்போது நம்ம என்ன மீதி என்ன லெஃப்ட் அவுட்டோ இப்போ அதை தான் நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணோம். இந்த வண்டியில் ஏற்கனவே ஸ்பார்க் ப்ளக், இக்னிஷன் காயில் ரீசெண்டாக தான் மாற்றினது. அதனால் அதை விட்டுட்டு த்ராட்டல் பாடியை சர்வீஸ் பண்ணி போட்டோம். கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியல. இப்போ இந்த இன்ஜெக்டர்ஸை நம்ம சர்வீஸ் பண்ணி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி ஆன் கண்டிஷனில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. முன்னாடி இந்த ஆர்பிஎம் வந்து ரொம்ப ஃப்ளெக்சுவேஷன் ஆகும், மேலே கீழே ஏறி ஏறி இறங்கும். இப்போ அந்த மாதிரி எந்த விதமான ஏற்ற இறக்கமே இல்லை, நல்லா ஃப்ளாட்டாக இருக்க பாருங்க. 860 850 ஆர்பிஎத்தில் இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ணி போட்டோன்னே இப்போ பெஸ்ட்டாக வந்துருச்சு. இன்னுமே நான் சொல்கிறேன், இன்ஜெக்டர்ஸ் நம்ம சர்வீஸ் பண்ணி போடுறது புதுசு வாங்கி போட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா புது இன்ஜெக்டர்ஸ்க்கு அஃபோர்ட் பண்ண முடியாததுனால இப்போ சர்வீஸ் பண்ணி விட்டுருக்கோம். இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணியாச்சு. நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.